மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவச் சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, இது மனிதருக்குள்ளான ஒரு போராட்ட வாழ்வாக நாம் இந்த ரோமைய திருமுகத்திலே வாசிக்கப்பட்ட இந்த இறை வாக்கியங்களை நாம் நன்கு கேட்டறிந்தோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியான ஒரு சூழல்தான் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நன்மைகள் செய்ய எவ்வளவோ ஆவல் கொண்டிருக்கிறோம், நன்மையானது செய்ய எவ்வளவோ நாம் முயற்சி எடுக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே நமக்குள் குடிகொண்டிருக்கக்கூடிய பாவ நிலைகளே பலமுறை நம்மை தடுத்து நம்மை விடுகிறது. ஆக அத்தகைய நிலையிலிருந்து நாம் வெளிவருவதற்காகத்தான் ஆண்டவர் அருமையான ஒரு வாய்ப்பை இன்று ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். இதோ நாம் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி நாம் இந்த ஒப்புரவு வழிபாட்டிலும் நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். இதோ ஆண்டவரிடத்தில் நன்மையான செயல்களை செய்வதற்கு, நலமான காரியங்களை செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பது நம்முள் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த பாவமே. ஆக அந்த பாவ நிலையிலிருந்து நாம் கழுவி தூய்மைப்படுத்தி நம்மை நாம் சுத்தமாக்கி விட்டோமேயானால் நாம் எளிதாக ஆண்டவருடைய எல்லா காரியங்களிலும் முழு மனதோடு ஈடுபட முடியும். ஆக நாம் எப்படி அத்தகைய ஒரு நிலைக்கு உருவாக வேண்டும், உருமாற வேண்டும் என்றால் இந்த ஒப்புரவு வழிபாடு என்ற இந்த அருள் சாதனத்தின் வழியாகவே. ஆகவே அன்புக்குரியவர்களை, இப்பொழுது நாம் ஆண்டவர் முன்பாக நாம் செய்த குற்றங்குறைகளை நன்கு சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே ஆண்டவருக்கு எதிராக, பிறருக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக, இந்த மண்ணுலகிலே நாம் யார் யாருக்கு எதிராக செய்த ஒவ்வொரு நிந்தைகளையும் குற்றங்குறைகளையும் எண்ணி பார்த்து நம்முடைய கரைபடிந்த உள்ளத்தை, அழுக்கு படிந்த இந்த தூய்மையற்ற இதயத்தை நாம் இந்த ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக நம்மையே நாம் தூய்மைப்படுத்தி கழுவி தூய உள்ளம் படைத்தவர்களாக இந்த வழிபாட்டிலே நாம் பங்கு கொள்ளுவோம். ஆக இப்பொழுது ஒவ்வொரு மனிதர்களுமே, இறை மக்களுமே வெளியிலே நம்முடைய அருள் தந்தையர்கள் சிறப்பாக ஒப்புரவு அருள் சாதனம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக அனைவரும் ஒன்றாக குடிக்கின்ற உன்னதமான வேளையிலே நாம் நம்மையே தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக, இது நம்முள் குடிகொண்டிருக்கக்கூடிய பாவ நிலைகளை, கரைகளை கழுவுவதற்கு ஒரு நல்லதொரு நிலையாக இந்த வாய்ப்பானது கடவுள் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மையே நாம் தூய்மைப்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் ஒரு ஊரிலே கத்தோலிக்க தொழில் செய்யக்கூடிய 2 மனிதர்கள் ஆண்டவரிடத்திலே அன்றாடம் சென்று தங்களுடைய தொழில் முயற்சிகளுக்காக வேண்டுவது உண்டு. அவ்வாறு வேண்டி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே தங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக ஜெபித்து வருவதுண்டு. அது காலங்காலமாக செய்யக்கூடிய ஒரு பழக்கமாக இருந்தாலும் தொழிலிலே எந்த விதமான முன்னேற்றத்தையும் அவர்களால் காண இயலவில்லை. காரணம், ஏன் இத்தகைய நிலைகளுக்கு அவர்கள் உள்ளானார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. ஆனால் ஒரு முறை அந்த ஊரிலே நடத்தப்பட்ட ஒரு தியானத்திலே இதே போல ஒரு ஒப்புரவு அருள் சாதனத்திலே தந்தை அவர்கள் யார் யாரெல்லாம் எவைவற்றிற்கு எதிராக நாம் பாவம் செய்திருக்கிறோம் என்பதை நன்கு சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி அவர் வலியுறுத்தி சொன்ன பொழுது, அப்பொழுதுதான் அந்த 2 தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் தெரிந்தது, நான் என்னுடைய தொழிலிலே நியாயமான விதத்திலும் உண்மையான விதத்திலும் நான் செய்யவில்லை. பல ஏமாற்று வழிகளை, குறுக்கு வழிகளை நான் அதிலே ஈடுபடுத்தி செய்து கொண்டேன். ஆகவே தான் அது கடவுளுடைய பெரும் தண்டனையாக இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். ஆக அந்த தியானத்திலிருந்து அவர்களுடைய அந்த தொழில் செய்யக்கூடிய முயற்சிகளை மாற்ற ஆரம்பிக்கிறார்கள். உண்மையாக, நேர்மையாக மக்களுக்கு எப்படி வழங்க வேண்டுமோ அந்த நிலையிலே அவருடைய தொழில் முயற்சிகளை மாற்றி அமைக்கிற பொழுது ஒரு சில வருடங்களிலே அவர்களுடைய தொழிலானது மென்மேலும் நல்லதொரு வளர்ச்சியின் பாதையிலே செல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் பல நேரங்களிலே பல ஆலயங்களுக்கு பல வேண்டுதல்களை முன்னிறுத்தி நாம் ஆலயமாக சென்று பல வேண்டுதல்களை நாம் செய்துவிட்டு வருவோம். ஆனால் அவ்வாறு வேண்டக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களிலும் ஏதோ ஒன்று நமக்கு நடைபெறாமல் அது ஒரு தடையாகவே நீண்ட நெடிய ஒரு ஏக்கமாகவே இருக்கும். ஆனால் நாம் நன்கு சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நமக்குள் குடிகொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனக்கசப்பு, மனக்காயங்கள், மனப்பிரச்சனைகள், உள்ளார்ந்த அந்த காயங்களிலே நாம் முழுவதும் அதிலிருந்து மன்னித்து வெளியே வர முடியாத ஒரு சூழலில் இருப்போம். ஆகவே
அத்தகைய ஒரு மனக்காயங்களோடு நாம் இங்கு வந்திருந்தோமேயானால், மனக்கசப்புகளோடு இங்கு வந்திருந்தோமேயானால், பிறருக்கு எதிராக செய்த குற்றங்கள் வழியாக நாம் இங்கு வந்திருந்தோமேயானால், நாம் முழுவதும் நம்மை தூய்மைப்படுத்தி கழுவ வேண்டும். ஆண்டவர் விழியத்திலே சொல்கிறார், அவருக்கு படையல் பொருளை கொண்டு வருகிற பொழுது உங்கள் சகோதர சகோதரிகளிடையே யார் மீதாவது மனத்தாங்கள் இருந்தால் அதை மன்னித்து விட்டு வந்து எனக்கு படையுங்கள், காணிக்கை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அதுதான் ஒரு தூய்மையான உள்ளத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆகவே நாமும் இன்று இந்த செம்மண் பூமியிலே, புண்ணிய பூமியில் புதுமைகளை தேடி நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் புதுமைகள் நிகழ வேண்டுமென்றால், மாற்றங்கள் நிகழ வேண்டுமென்றால், நன்மையான காரியங்கள் ஆண்டவர் வழியாக பெற வேண்டுமென்றால், நமக்குள் ஏதோ ஒரு தைத்த முள் போல இருக்கக்கூடிய மனக்காயங்களை ஆற்றல் படுத்த இந்த ஒப்புரவு அருள் சாதனத்திலே நாம் பங்கு கொள்ளுவோம். ஆகவே நாம் இப்பொழுது நம்மையே நாம் முழுவதும் கையளிப்போம். இந்த ஒப்புரவு அருள் சாதனத்திலும் நம்மையே நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பல நிலைகளுக்கு எதிராக மனம் மாறுவோம். இப்படியாகத்தான் ஒரு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட ஒரு வயது முதிர்ந்த முதியவர் இருதய பாதிப்பிலே அதிகமாக பாதிக்கப்பட்டு அவர் குணப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருந்தார். அவருக்கு பல்வேறு மருத்துவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள் அவர்களுடைய குடும்பத்தினர். அவ்வாறு செய்த பொழுது அந்த மருத்துவர், நான் பல்வேறு முயற்சிகளை எடுத்து விட்டேன், ஆனால் எந்த முயற்சியும் உங்களுக்கு கையளிக்க முடியவில்லை, அதிலே நான் தோல்விதான் காண்கிறேன் என்று சொன்னார். உடனடியாக அவர் ஒரு கத்தோலிக்க மருத்துவராக இருந்த காரணத்தினாலே ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதுண்டு. அவ்வாறு அவர் தனிப்பட்ட ஜெபத்திலே அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்திய ஒரு வெளிப்பாடு, நீ கவனித்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிகிச்சையாளர், அந்த நோயாளி ஏதோ ஒரு மன கஷ்டத்திலே மன்னிக்க முடியாத நிலையிலே இருப்பார், அதிலே அவர் இருக்கிறாரா என்று ஆய்ந்து அறிந்து அவரை குணப்படுத்து என்ற ஒரு வெளிப்பாடை கொடுத்தவுடனே அந்த மருத்துவர் உடனடியாக வந்து அந்த முதியவரிடத்திலே கேட்கிறார், ஐயா, நான் பல மருத்துவ சிகிச்சைகளை உங்களுக்கு செய்தாகிவிட்டேன், ஆனால் இதைவிட பெரிய ஒரு மன நோயிலே நீங்கள் இருக்கிறீர்கள், அதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் என்று என்னுடைய உள்மனம் என்னுடைய ஜெபத்தின் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னார். அவ்வாறு சொன்ன பொழுது அவரும் யோசித்து பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நீண்ட நெடிய நாட்களாக ஒரு நண்பனிடம் பேசாத ஒரு உறவு சிக்கலிலே மன்னிக்க முடியாத நிலையிலே அவர் இருந்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் அந்த மருத்துவத்திலே வெளிப்படுத்தினார், மருத்துவர் அவர்களே, என்னுடைய தந்தை நான் சிறிய வயதாக இருக்கும் பொழுது என்னிடத்திலே ஒரு பரிசு பொருட்களை கொடுத்தார். அந்த பரிசு பொருள் என்பது, நான் ஒவ்வொரு பிறந்த நாள் அன்றும் எனக்கு என்னுடைய தந்தை கொடுத்த ஒரு இதய வடிவிலான மரச்சட்டத்திலான ஒரு பலகை, அந்த பலகையிலே சிறு ஆணிகளையும் சுத்திகளையும் கொடுத்து என்னுடைய தந்தை அவர்கள் குறிப்பிட்டார், நீர் யார் யார் மீதெல்லாம் கோபமும் மனத்தாங்களும் கொள்கிறாயோ அவ்வப்பொழுதெல்லாம் இந்த மரச்சட்டத்திலே, இதய வடிவிலான மரச்சட்டத்திலே ஒவ்வொரு ஆணியாக அடித்து நீ வா. அவ்வாறு அடித்து வந்த பிறகு யாரெல்லாம் நீ மன்னித்து விடுகிறாயோ அவ்வப்பொழுது அந்த ஆணிகளை எடுத்துக்கொண்டே வா என்று சொன்னார். அவ்வாறு என்னுடைய வாழ்க்கையிலே நான் திருப்பி பார்க்கிற பொழுது அனைத்து ஓட்டைகளையும் அடைத்து ஆணிகளை அடித்து நான் பிடுங்கி விட்டேன். ஆனால் அந்த மரச்சட்டத்திலே ஒரே ஒரு ஆணி மட்டும் மீதம் இருக்கிறது. ஒருவேளை அந்த மீதமுள்ள ஒரு ஆணியை எடுத்துவிட்டால் நான் இந்த இதய நோயிலிருந்து விடுதலை பெறுவேன் என்று நினைக்கிறேன் என்று சொன்னாராம். உடனே அந்த மருத்துவர் சொன்னாராம், உடனே அந்த மனிதரை அழைத்து நீங்கள் உங்களுக்கு நல்லதொரு உறவுக்கான நிலையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவரும் ஏற்றுக்கொண்டு அவர் நண்பரிடம் அந்த மன்னிப்பை கோரி விடுதலை அடைந்தார். மீண்டுமாக அந்த மருத்துவமனையிலே அவருக்கு மருத்துவ சிகிச்சையானது தொடங்கப்படுகிறது. தொடங்கப்பட்ட ஒரு சில மாதங்களிலே அவர் முழு சுகம் பெறுகிறார். இதுதான் ஆண்டவர் உண்மையிலேயே நம்முடைய இதய காயங்களுக்கு மருத்துவராக மருந்திடுகிறார் என்பதை சொல்ல வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 37 மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். ஆக நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கும் மனங்களாக நாம் மாறுகிற பொழுதுதான் வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்கு உகந்த ஒரு பலிபொருளாக நம்மையே கையளிக்க முடியும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை பேத்தை
மன்னிக்கின்றோம், எத்தனை பேர்த்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றிருக்கிறோம். இன்னைக்கு குடும்ப உறவுகளிலேயே பலவிதமான பிரச்சனைகள், சொந்த கணவன் மனைவியிடையே பிரச்சனையினால் உறவு முறிவுக்கு காரணமான எத்தனையோ தம்பதிகள் இருக்கிறார்கள். இன்னும் திருமணமான குறுகிய காலத்திலே பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள், முரண்பட்ட கருத்துக்களாலே இன்று பேசாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரே வீட்டிலே அமர்ந்து ஒரே வீட்டிலே வாழ்க்கை நடத்தி இன்னைக்கு பேசாத மனிதர்கள் இருக்கவும் செய்கிறார்கள். ஆகவே இவருடைய மன கஷ்டங்களை எல்லாம், கவலைகள் எல்லாம் யார் போக்குவார்? அந்த மன்னிப்பை யார் வழங்குவார் என்றால் இந்த நற்கருணை ஆண்டவர் ஒருவரே அவருக்கெல்லாம் அந்த மன்னிப்பை வழங்குவார். ஆக நாமும் நன்கு சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரையெல்லாம் மன்னிக்காத உள்ளங்களாக, மன்னிப்பு தராத உள்ளங்களாக, இதோ இந்த மரச்சட்டத்திலே அறையப்பட்ட ஆணிகளைப் போல, தைத்த முல்லை போல எத்தனை இதயங்களை நம்முடைய சொற்களினாலே, எண்ணங்களினாலே, வார்த்தையினாலே காயப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு எண்ணங்களும், அவர்களுக்கு எதிராக ஒவ்வொரு காரியங்களும் அவர்களுடைய அந்த இதயத்திலே ஒரு ஓட்டையை போடுவதற்கு சமமாக இருந்திருக்கிறது. ஆக அந்த உள்மன காயங்களை ஆற்றுவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? எப்பொழுது நாம் மன்னிக்கப் போகிறோம்? இதை ஊதாரி மைந்தன் ஊமையிலே நாம் பார்க்கிறோம். அதிகாரம் 15 இறைவார்த்தை 24. இதோ அவருடைய மகன் அனைத்து சொத்துக்களையும் வாரி வழங்கி போய் செலவழித்து அவன் பல்வேறு நிந்தைகளுக்குள்ளாகி மீண்டும் தன்னுடைய தவற்றை உணர்ந்து அந்த கடவுளுக்கு எதிராக, தந்தைக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று மனம் திரும்பி மன மாற்றத்திற்கு புதிய வாழ்வுக்குள்ளாக வருகிற பொழுது அவருடைய தந்தை அவனை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்ற அந்த தாரக மந்திரத்தை, இந்த இறைவார்த்தையினுடைய உண்மையான ஆழத்தை அந்த தந்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதினாலே அந்த மகனுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைத்தது. இதுதான் தந்தையின் உள்ளம், தாயின் உள்ளம். நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும், குற்றங்கள் பல புரிந்தாலும் அதை மன்னித்து இரக்கம் நிறைந்த உள்ளத்தை காட்டக்கூடிய உள்ளம். ஆக அத்தகைய உள்ளம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. இதோ அந்த ஆண்டவரை இந்த பாடல் வழியாக நாம் போற்றி அவரை ஆராதனை செய்வோம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என்னே செய்யா. இதோ நம்முடைய அன்பு ஆண்டவர் நம்மை தேற்றுபவராக, நமக்கு ஆறுதல் அளிப்பவராக, நாம் மன்னிக்க வேண்டும் என்ற அந்த உண்மையான வாழ்வைக்கு நம்மை இட்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆக இந்த பாடல் வழியாக நாம் அவருடைய தேற்றுதலை உணர்வோம். சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, அதை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்து நினைப்பவரே, கண்மணி போல்
தாய் போல தேற்றுபவராக, தந்தை போல ஆற்றுபவராக, நம்மை புரிந்து கொள்ளக்கூடியவராக, நம்முடைய உண்மையான நிலையை அறிந்தவராக இது இந்த நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆக நம்முடைய ஒவ்வொரு நிலைகளையும் ஆய்ந்து அறிந்தவர், நம் பல தவறுகள் செய்தாலும் அந்த தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறவர் இந்த அன்பின் ஆண்டவர். ஆக இந்த அன்பின் ஆண்டவரிடத்தில் நம்முடைய உள்மன காயங்கள், மன்னிக்க முடியாத நபர்கள், இன்னும் யாரெல்லாம் நான் இவரை மன்னிக்க வேண்டும், நீண்ட நாட்களாக இவரோடு பேசாமல் உறவு நிலையிலே நல்ல உறவு செலுத்தாமல் இருக்கிறேன் என்று யாரெல்லாம் இருக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவருமே இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். இது இந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய பல்வேறு விதமான நிலைகளிலே, அதுவும் இந்த மனக்காயங்களுக்கான நிலைகளிலே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். இதோ கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 13 சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஆக ஆண்டவர் நம்மை எந்த நிலைகளும் மன்னிப்பதை போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். விவிலியத்திலே பார்க்கிறோம், சக்கேயு பல்வேறு வகையிலே அந்த வரி வசூலின் காரணமாக அளவுக்கு அதிகமான சொத்துக்களை, பணங்களை சேமித்து வைத்திருந்தான். ஆனால் ஆண்டவர் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வருகிற பொழுது அவர் அத்தி மரத்தின் மேலே ஏறி அங்கு ஆண்டவர் வருகைக்காக பார்த்து கொண்டிருப்பார். அவ்வழியாக சென்ற ஆண்டவர், சக்கேயுவே இறங்கி வா என்று ஒற்றை வார்த்தையை சொல்லுவார். உடனடியாக அவர் இறங்கி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவார். ஆக சக்கேயுவே இறங்கி வா என்பது ஆணவம், செருக்கு, பொறாமை, இன்னும் தீமையினுடைய அடையாளங்கள் எல்லாம் எவையாக உச்சியிலே இருந்தாரோ, பாவத்தினுடைய உச்சியிலே, ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக உடனே இறங்கி வந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்டு, அதற்கு ஈடு இணையாக நான் பிறர் வழியாக பெற்ற அந்த சொத்துக்களை, பணங்களை 4 மடங்காக திருப்பி செலுத்தி விடுகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் இந்த மன்னிப்பினுடைய செயலை வெளிப்படுத்துகிறார். உடனே ஆண்டவர் சொன்னது, இன்றே இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்படைய வேண்டுமென்றால், ஆண்டவர் வழியாக பல ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பெற வேண்டுமென்றால் நாம் மன்னிக்கும் மனம் படைத்தவர்களாக உருமாற வேண்டும். இதோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உருமாறக்கூடியவர்களாக மாறுகிற பொழுதுதான், ஆண்டவருக்குரிய நிலைகளை ஏற்று வாழுகிற பொழுதுதான் உண்மையிலேயே அவருக்குகந்த கனியாக, அவருக்குகந்த சீடராக நம்மால் எதையும் செய்ய முடியும். ஆகவே அத்தகைய நல்ல செயலை, மன்னிப்பின் செயலை, இரக்கத்தின் செயலை சக்கேயு செய்தார். அவர் வீட்டிற்கு மீட்பை பெற்று தந்தார். அதே போல் நம்முடைய வீடுகளிலும் இன்று மீட்பு காத்திருக்கிறது. இறையாட்சிக்கான நிலைகள் நம் முன்பாக இருக்கிறது. நாம் மன்னிக்கும் மனம் கொண்டவர்களாக மாறுகிற பொழுது அது நம்மையும் நம்முடைய வாழ்வையும் மாற்றும். அவ்வாறு மாற்றுகிற பொழுது அது சாதாரண ஒரு மாறுதலாக இருக்கிறாது. மாறாக இந்த புண்ணிய பூமியிலே நாம் தொடக்கத்திலே சொன்னது போல நாம் புதுமைகளை தேடி, நன்மைகளை தேடி, ஆறுதலை தேடி, பல நலன்களை தேடி வந்திருப்பதை போல அந்த அனைத்து தேவைகளையும் கடவுள் நமக்கு ஈடு இணை இல்லாமல் மீண்டும் தரக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலும் அதிசயங்கள் நிகழ வேண்டும், அற்புதங்கள் நிகழ வேண்டும், பல மாற்றங்களை இறைவன் வழியாக பெற வேண்டும். சக்கேயு அந்த ஊதாரி மைந்தன் பெற்ற அந்த மனமாற்றத்தை போல இந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இனிமேல் அத்தகைய பாவம் செய்யாதே என்று நம் ஒவ்வொருவரையும் அத்தகைய வார்த்தையினாலே நம்மை சோதித்தறிந்து நம்மை முழு மனிதனாக இறைவனுக்குரிய இறை சாயலிலே வாழ்வதற்கான ஒரு ஒப்பற்ற நிலையிலே கடவுள் வாழ அழைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்துவோம். அவ்வாறு பயன்படுத்துகிற பொழுது, நலன்களை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் வழியாக பல அதிசயங்களை நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்வோம். அத்தகைய அதிசயங்கள் நிறைந்த இறைவன் நம்முடைய வாழ்விலே இன்னும் பல அதிசயங்களை செய்ய இது இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவரை புகழ்வோம்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசுகிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாரே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாரே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். இது அதிசயங்களை நிகழ்த்திய ஆண்டவர், அற்புதங்களை நம் வாழ்வில் நிகழ்த்திய ஆண்டவர். இதே போல ஒரு விவசாயினுடைய கோதுமை விளைச்சல் விளையக்கூடிய அந்த இடத்திலே பலவிதமான விளைச்சலை அதிகமாக தந்தாராம். அந்த கிராமத்திலேயே இந்த விவசாயினுடைய நிலத்தில் மட்டும்தான் நல்ல சத்து மிகுந்த கோதுமையானது பயிரிடப்பட்டு அங்கு நல்ல விளைச்சலிலே அது வளமாக வருகிறது. ஆனால் மற்ற நிலைகளில் அந்த அளவிற்கு வளர்ச்சி இல்லை என்று அவர்கள் கேள்விப்பட்டவுடனே ஒரு தொலைக்காட்சி நிறுவனமானது அந்த விவசாயியை காண வந்து, உங்களுடைய தோட்டத்திலே இந்த அளவிற்கு சத்து மிகுந்த தரமான கோதுமையை பயிரிட்டு அதை விளையச் செய்வதற்கு என்ன ஒரு காரணம் என்று கேட்டாராம். அவ்வாறு கேட்டபொழுது அந்த விவசாயி சொன்னாராம்,
நான் என்னுடைய வயலிலே விளையக்கூடிய அந்த கோதுமை கதிர்களை நான் அதிக மகசூல் செய்து மீதமுள்ளவற்றை யார் நல்ல முறையில் விதைக்க முடியாமல் விதையை வாங்க முடியாமல் இருக்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு இந்த கோதுமை விதைகளை கொடுத்து இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் முன்னுக்கு வருவதற்கு என்னால் முடிந்த சில நன்மைகளை செய்வேன். அதுவும் என்னுடைய அந்த வயலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடத்தில் அதிகம் கொடுக்கிற பொழுது அவர்களுடைய ரகம் வேறாக இருந்தாலும் என்னுடைய அந்த நெல் அந்த கோதுமை வழியாக மகரந்த சேர்க்கையானது இங்கும் அங்குமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவ்வாறு வருகிற பொழுது நானும் நன்மை அடைவேன், என்னால் அந்த பக்கத்து வயலுக்குரிய அந்த நண்பர்களும் பயனடைவார்கள். ஆக பலர் நன்மையாக இருந்தால்தான் நான் நன்றாக இருப்பேன் என்ற நல்ல எண்ணம் எனக்குள் இருக்கிறது. ஆகவே தான் கடவுள் என்னை அபரிவிதமாக இந்த அதிசயத்தை என்னுடைய வயலிலே சிறப்பாக ஆசீர்வதித்து தந்திருக்கிறார் என்று அந்த விவசாயி சொன்னாராம். இதைத்தான் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 12 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஆக நாம் நல்ல எண்ணங்களால் பரிவால் நம்மை நாம் அணி செய்கிற பொழுது கடவுளுக்குரிய இறை மக்கள் என்ற உன்னத நிலையை நாம் அடைவோம். மீண்டும் இந்த இறைவசனத்தை நான் வாசிக்க எல்லோரும் அந்த நிலையிலே நாம் சேர்ந்து சொல்லுவோம். நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் எங்களை அணி செய்து கொள்ள விரும்புகிறோம். ஆக இந்த மனநிலையிலே நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றிகள் பல கூறியும் அதிசயங்கள் நினைத்தும் நாம் யாரையெல்லாம் மன்னிக்க இங்கு ஆவலோடு நினைத்து பார்த்தோமோ அந்த ஒவ்வொரு மனிதரையும் மன்னித்தும் நாம் கடவுள் வழியாக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பல புதிய மாற்றங்களை இந்த புண்ணிய பூமியில் புதுமைகளை தேடி வந்திருக்கிறோம். புதுமைகள் நகலாவிட்டாலும் புதுமைகள் வாழ்விலே ஒரு தொடராக நம்முடைய வாழ்வில் எந்நாளும் உண்டு. அத்தகைய பரிவு, நல்லெண்ணம், நல்ல செயல்களை நாம் ஏற்று வாழுகிற பொழுது அதற்குரிய மனநிலையோடு நாம் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை தொடர்ந்து ஆராதனை செய்வோம். வாழ்த்து
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருஅருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தீத்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போது திருப்பலியானது ஆரம்பமாக இருக்கின்றது. தயவு செய்து ஆலயத்தினுடைய வெளிப்புறம் இருக்கின்ற இறை மக்கள் ஆலயத்திற்குள் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பீடத்திற்கு முன்பாக நிறைய இடம் இருக்கின்றது. தயவு செய்து வெளியே இருக்கின்ற இறை மக்கள் முன்பகுதியில் வந்து அமரும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அருட்தந்தையர்கள் இப்போது திருப்பலி உடையை அணிவார்கள். இப்போது அதை தொடர்ந்து திருப்பலியானது ஆரம்பமாகும்.